السلام عليكم ورحمة الله وبركاته. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وفهما يا فتاح. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. فقلت استغفروا ربكم إنه كان غفارا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: والله إني لا أستغفر الله وأتوب إليه فاليوم أكثر 70 مرة أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கூடிய ஏக அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும், இப்படிதான் பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல்லை செயலை அப்படியே பின்பற்றி வாழ்ந்திய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த இஸ்லாமுடைய மாதத்தில், சஃபருடைய மாதத்தில் முதல் ஜும்மாவில் முதல் நாளில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம்மவர்களுக்கு எத்தனையோ செல்வ செழிப்புகளை அல்லாஹு தஆலா நம்மவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். அந்த வகையில் அந்த செல்வ செழிப்பை நாம் வாங்கிவிட்டு அல்லாஹ்விற்கு நாம் அதிகமாக நன்றி கடனை செய்தவர்களாக இருக்கிறோமா, அல்லது பாவத்தில் நாம் புகுந்து கொண்டு இருக்கின்றோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நாம் ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படக்கூடிய விஷயம்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், யார் ஒருவர் ஜும்மாவுடைய தினத்தன்று இந்த ஜும்மா நாளில் பாங்கு சொன்னவுடனே சீக்கிரமாக பள்ளிக்கு விரைந்து வந்து யாரிடத்திலும் பேசாமல் அவர்களுக்குண்டான இடத்தில் உட்கார்ந்து இந்த குத்பாவையும் இந்த தொழுகையும் முடிக்கின்றாரோ, அவர் இந்த வாரம் முதல் வரக்கூடிய வாரம் வரை அவர்களுடைய சிறிய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் நாம் எல்லோரும் பள்ளிக்கு சீக்கிரமாக வர வேண்டும். இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கேட்டு அதன் பிரகாரம் நாம் நடக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கேட்டு தானும் அமல் செய்து நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடத்திலும் சொல்லி அவர்களும் அந்த நன்மைகளை
ஈடுபடுவதற்குண்டான அல்லாஹு தாலா பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் பாவங்கள் அதிகமாக நிரம்பி கிடக்கின்றன. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் நன்மை இருப்பதை விட, நன்மை செய்வதை விட நாம் பாவங்கள் தான் அதிகமாக செய்து கொண்டிருக்கின்றோமே தவிர நன்மைகள் எதுவுமே இல்லை. ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் செய்கிறான் என்று சொன்னால் அவன் யோசித்து இதை நன்மையாகுமா அல்லது தீமையில் சேருமா என்றெல்லாம் யோசிப்பது இல்லை. இப்போ உள்ள காலகட்டத்தில் மனிதன் எப்படி நினைக்கின்றான் என்று சொன்னால், அது நன்மை வருமோ அல்லது ஏதாவது வரட்டும், இப்போது நடக்கிறதா, இப்போது நடந்து முடிக்கின்றதா என்றெல்லாம் பார்க்கின்றானே தவிர நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்லக்கூடியவனாக இருக்கின்றோம் என்ற ஒரு காரணத்தை கூட மனதில் எண்ணுவதில்லை. அதற்காக வேண்டிதான் உலகத்தில் பாவங்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. அந்த பாவங்களை எண்ணி நாம் வருதுகின்றோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்றுதான் கூற முடியும். பாவங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பாவங்கள் அனைத்திலும் பாவங்கள் தான் செய்து கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இதையெல்லாம் பாவமாகுமா, இதையெல்லாம் பாவத்தில் போய் சேருமா, இதையெல்லாம் பாவங்கள் உட்பட்டு நடக்குமா என்பதை மனிதன் எண்ணுகின்றான். சரி, அப்படி பாவங்கள் செய்து விட்டான், அந்த பாவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன, அந்த பாவங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் மனிதன் சிந்திப்பதில்லை. அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், ஃபகுல்து ஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நபியே நாயகமே, நீங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், நீங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். அப்ப நாம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் பாவம் செய்யக்கூடிய மக்களாக இருந்து கொண்டே இருக்கின்றோமே தவிர அதற்கு பதிலாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்றோமா, அதற்கு பதிலாக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்கின்றோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்றுதான் கூற முடியும். ஏன் என்று சொன்னால் மனிதன் அவனுடைய உள்ளத்தில் ஒரு அகம்பாவம், எனக்கு என்ன, நான் இப்படி இருக்கின்றேனே, நான் அப்படி இருக்கின்றேனே என்ற ஒரு அகம்பாவத்தில் மனிதன் சுட்டி கொண்டிருக்கிறானே தவிர நாம் என்ன செய்கின்றோம், எந்த இடத்தில் இருக்கின்றோம், என்ன பாவம் செய்கின்றோம் என்பதையெல்லாம் அவன் சிந்திப்பதில்லை. உலகத்தில் நாம் பார்க்கின்றோம், எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் பாவத்தில் தான் அதிகமாக மூழ்கி கொண்டிருக்கின்றானே தவிர அந்த பாவத்திற்கு பதிலாக, பாவத்திற்கு பகிரமாக அந்த பாவத்திற்கு இஸ்திக்பார் செய்கின்றானா என்று சொன்னால் இல்லவே இல்லை. இஸ்திக்பார் என்றால் என்ன, தௌபா என்றால் என்ன? இஸ்திக்பார் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் பாவ மன்னிப்பு தேடுதல். தௌபா என்று சொன்னால் அதற்கும் அர்த்தம் என்ன, பாவ மன்னிப்பு தேடுதல். இந்த இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கின்றன. இந்த இரண்டிற்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றன. தௌபாவும் சரி, இஸ்திக்பாரும் சரி, இரண்டும் ஒன்றா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்றுதான் கூற முடியும். அப்ப அர்த்தம் ஒரே அர்த்தம் வருகின்றதே. இஸ்திக்பார் என்று சொன்னால் பாவ மன்னிப்பு தேடுதல், தௌபா என்று சொன்னால் பாவ மன்னிப்பு தேடுதல், அர்த்தம் ஒன்றாக இருக்கிறது தவிர ஆனால் இந்த இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கின்றன. அப்படி என்ன வித்தியாசம் இருக்கின்றது என்று சொன்னால், உதாரணத்திற்கு தௌபாவை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், தௌபா என்ன என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் பாவ மன்னிப்பு தேடுதல், பாவ மன்னிப்பு ஆகுதல் என்று அர்த்தம்.
அதே இஸ்திக்ஃபார் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதற்கும் அர்த்தம் என்ன? பாவ மன்னிப்பு தேடுதல், பாவ மன்னிப்பு வழங்குதல், பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கேட்டல். இந்த இரண்டிற்குமே அர்த்தம் என்ன? ஒரே அர்த்தம். ஆனால் இந்த இரண்டிற்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றன. என்ன வித்தியாசம் என்று சொன்னால், தௌபா எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், தௌபா என்னவென்று சொன்னால், தௌபா என்று சொன்னால் ஒரு தவறான செயல்கள் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த தவறான செயல்களை முற்றுப்புள்ளி வைத்தல். இனிமே நான் செய்ய மாட்டேன். தௌபா என்றால் என்ன? இனிமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுதல், பாவ மன்னிப்பு கேட்கல். அதற்கு பெயர் தௌபா என்று சொல்லப்படும். இஸ்திக்ஃபார் என்று சொன்னால் அதுவும் பாவ மன்னிப்பு தேடுதல். ஆனால் இஸ்திக்ஃபார் என்று சொன்னால் ஒரு மனிதன் ஒரு தவறு செய்கிறான் என்று சொன்னால் அந்த தவறுக்கு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறான். அவனிடத்தில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறான். திரும்பவும் கொஞ்ச நாளைக்கு பிறகு அதே தவறு செய்கிறான் அல்லவா? அதற்கு பெயர் இஸ்திக்ஃபார் என்று அர்த்தம். ரெண்டுமே அர்த்தம் என்ன? பாவ மன்னிப்பு தேடுதல். ஆனால் இந்த இரண்டிற்கும் வித்தியாசம் என்னவென்று சொன்னால், இஸ்திக்ஃபார் என்று சொன்னால் அவன் திரும்ப ஒரு தவறு செய்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து பாவ மன்னிப்பு தேடி திரும்பவும் அவன் என்ன செய்வான்? திரும்பவும் அந்த தவறு செய்வான். அதற்கு பெயர் இஸ்திக்ஃபார். அதே தௌபா என்று சொன்னால் அவன் பாவ மன்னிப்பு தேடுவான் அல்லாஹ்விடத்தில், திரும்பவும் அந்த தவறை செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு மனிதன் தவறு செய்கிறான். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு மனிதன் 10 வருட காலமாக அவன் என்ன செய்கிறான்? குடிக்கின்றான், மது அருந்துகின்றான், குடிக்கின்றான். அவன் தவறான விபச்சார செயல்களை இவன் அதிகமாக செய்கின்றான். அப்படி இருக்கும் நிலையில் அந்த மனிதனுடைய அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் வந்துவிட்டது. பயம் வந்ததின் காரணமாக அவன் என்ன செய்கின்றான்? அல்லாஹ்விடத்தில் வந்து ஒழு செய்து 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுகின்றான். என்ன மன்னிப்பு? யா அல்லாஹ், இனிமே இப்படிப்பட்ட தவறு நான் செய்யவே மாட்டேன். யா அல்லாஹ், நான் குடிக்காரனாக இவ்வளவு நாளாக இருந்தேன். 10 வருட காலமாக நான் குடியை குடித்து கொண்டே இருந்தேன். ஆனால் இப்போது உன்னுடைய பயம் என்னுடைய உள்ளத்தில் வந்துவிட்டதின் காரணமாக இனிமேல் அப்படிப்பட்ட தவறை நான் செய்யவே மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக அவன் தௌபா செய்கின்றான். இதற்கு பெயர் தௌபா. இஸ்திக்ஃபார் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு அவன் அடிக்கின்றான், அவனுடைய பொருளை அபகரிக்கிறான், அவனுடைய பொருளை எடுத்துக்கொள்கின்றான். அவன் என்ன செய்கின்றான்? அல்லாஹ்வுடைய பயம் அவனுடைய உள்ளத்தில் வந்து விட்டது. அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் வந்தவுடனே அவனும் என்ன செய்கிறான்? அல்லாஹ்விடத்தில் வந்து பாவ மன்னிப்பு தேடுகிறான். யா அல்லாஹ், இனிமே நான் செய்ய மாட்டேன் சொல்லி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறான். திரும்ப கொஞ்ச நாளைக்கு பிறகு திரும்பவும் அதே தவறு செய்கிறான். அடுத்தவனை கொள்ளடிக்கிறது, அடுத்தவன் பொருள் அபகரித்து இப்படியெல்லாம் செய்கின்றானே, இதற்கு பெயர் இஸ்திக்ஃபார். ஒரு தவறை முற்றுப்புள்ளி வைப்பதற்கு பெயர் தௌபா. ஒரு தவறு செய்து விட்டான், திரும்ப அந்த அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு திரும்ப செய்கிறான் என்று சொன்னால் அதற்கு பெயர் இஸ்திக்ஃபார் என்று சொல்லப்படும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்திக்ஃபாருக்கும் அந்த தௌபாவிற்கும், அதாவது தௌபாவிற்கும் 3 ஷரத்துகள் இருக்கின்றன. தௌபாவிற்கு 3 ஷரத்துகள் இருக்கின்றன. அது என்ன 3 ஷரத்து என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு மனிதன் தவறு செய்கின்றான். இது இஸ்திக்ஃபாருக்கு அல்ல. இந்த 3 ஷரத்து என்பது இஸ்திக்ஃபாருக்கு அல்ல, தௌபாவிற்கு. ஒரு மனிதன் தவறு செய்கிறான், அந்த தவறை உணர்ந்து இனிமேல் அந்த தவறை நான் செய்ய மாட்டேன், வருத்தப்படுகிறான், வாட்டி செய்கிறான், இது எல்லாம் நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று ஒரு மனிதன் அந்த தவறை உணர்கிறான் என்று சொன்னால் அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போன்று இரண்டாவது என்னவென்று சொன்னால், செய்த தவறை
அந்த மனிதன் தவறு செய்திருப்பான் அல்லவா, அந்த தவறை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுதல், அல்லாஹ்விடத்தில் பாவங்கள் பரிகாரங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றானே, அப்படிப்பட்ட மனிதனுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். மூன்றாவது அதே பாவத்தை திரும்ப செய்யாமல் இருக்க வேண்டும். இந்த தௌபாவிற்கு 3 ஷரத்துகள் இருக்கின்றன. ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்று சொன்னால் அந்த தவறை இனிமேல் அதாவது அந்த தவறை வருத்தப்படுவது, இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்று வருத்தப்பட வைப்பது. 2வது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது. 3வது அதே தவறை திரும்பவும் செய்யாமல் இருப்பது. இதற்கு பெயர் தான் தௌபா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், வல்லாஹி இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி ஃபல்யௌம அக்திர 70 மர்ரா. ஒரு மனிதன் தவறு செய்து விட்டான் என்று சொன்னால் அதற்கு பரிகாரம் என்ன? அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்பார் செய்வது. அதைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நான் எதையுமே தவறு செய்யாதவன், ஆனாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்பார் செய்து கொண்டே இருக்கின்றேன். எவ்வளோ நேரம், எவ்வளோ தடவை? 70 மர்ரா, 70 தடவை. ஒரு நாளைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 70 தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திக்பார் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் தவறு செய்யக்கூடியவர்களாகவே இருக்கின்றோம். பாவங்கள் அள்ளிக்கொண்டு பாவங்களை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவமே அறியாதவர்கள், பாவமே செய்யாதவர்கள். அவர்களே ஒரு நாளைக்கு 70 தடவை 100 தடவை அவர்கள் இஸ்திக்பார் செய்கிறார்கள் என்று சொன்னால் நாம் பாவங்களிலே மூழ்கி கிடக்கின்றோம். பாவங்களாகவே நம்முடைய வாழ்க்கையாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட நாம் எந்த அளவுக்கு நாம் இஸ்திக்பார் செய்ய வேண்டும்? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்திக்பார் செய்வதனால் எவ்வளவு பிரயோஜனங்கள் இருக்கின்றன என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பிரயோஜனங்களை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். தௌபா இஸ்திக்பார், தௌபா என்றால் 2 வகைப்படும். ஒன்று அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய பாவம், 2வது மனிதனுக்கு செய்யக்கூடிய பாவம். அது என்ன? அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய பாவம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லிவிட்டான், ஐவேளை தொழுங்கள், திக்ரு செய்யுங்கள், அதாவது ஜகாத் கொடுங்கள், ஹஜ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஆனால் அதற்கு மாற்றமாக அது எல்லாம் நாம் செய்யாமல் இருந்தால் அது அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய பாவம். அதே ஒரு மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய பாவம். மனிதனுக்கு செய்யக்கூடிய பாவம் என்ன என்று சொன்னால், ஒரு மனிதன் அவனை திட்டுகின்றான், அவனுடைய பொருளை அபகரிக்கிறான், அவனை ஏசுகின்றான், பேசுகின்றான், தவறான பேச்சை பேசுகின்றான் என்று சொன்னால் அதை மனிதனுக்கு செய்யக்கூடிய பாவம். அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய பாவம் தொழுகை, ஜகாத்து, ஹஜ் போன்ற இப்படிப்பட்ட கடமையான காரியங்களில் செய்யாமல் இருந்தால் அந்த மனிதனுடைய பாவம். மனிதனுக்கு அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். ஆனால் அதே ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய பாவங்கள் செய்தால் அந்த மனிதன் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஒரு மனிதன் தவறு செய்கிறான், தவறான செயல்களை நடத்துகின்றான், அவனுடைய பொருளை அபகரிக்கிறான், அவனுக்கு ரொம்பவும் தாழ்த்து பேசுகின்றான். இப்படிப்பட்ட செயல்கள் ஒரு மனிதனுக்கு செய்தால் அது பாவம். அவன் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதுக்கு பரிகாரம் என்ன? அவனுடைய பொருளை ஒரு மனிதன் அவனுடைய பொருளை அபகரிக்கிறான் என்று சொன்னால் அந்த பொருளை திரும்பி தருதல், அதுதான் பரிகாரம்.
அதே போன்று அந்த மனிதன் செய்யக்கூடிய அந்த பாவங்களை எண்ணி அருந்தி அவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவன் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இந்த இரண்டு விஷயங்களில் வித்தியாசம் என்ன? தௌபாவிற்கு வித்தியாசம் என்ன? இஸ்திக்ஃபாருக்கு வித்தியாசம் என்ன? அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? டெய்லியும் நாம் தவறு செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய மக்களாக ஆக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மனிதன் இஸ்திக்ஃபார் செய்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு அதிகமான வெகுமதிகளை அல்லாஹ் தருகின்றான். எதற்காக இஸ்திக்ஃபார்? அவன் தவறு செய்கிறான், தப்பு தடங்கள் செய்கிறான், அடுத்தவனுக்கு திட்டுகின்றான். இப்படிப்பட்ட காரியங்களை செய்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இந்த இஸ்திக்ஃபாரினால் எவ்வளோ நன்மை என்று சொன்னால், உங்களுடைய என்னவெல்லாம் நீங்கள் கேட்கின்றீர்களோ அத்தனை விஷயங்களுக்கும் அல்லாஹ் தஆலா தருகின்றான். எதனால? இந்த இஸ்திக்ஃபார் செய்வதனால். அல்லாஹ் சொல்லுவான் அல்லவா, ஃபகுல்து ஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், உங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனாக அல்லாஹ் இருக்கின்றான் என்றால் சொல்லுகிறான் அல்லவா. அதற்கு அடுத்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் தஆலா என்னவென்று சொன்னால், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்வதனால் உங்களுக்கு மழைகளை நான் கொடுக்கின்றோம். உங்களுடைய வீடுகளில் கஷ்டம் இருந்தால் அந்த கஷ்டத்தை நீக்கி வைக்கின்றோம். இன்னும் அது மட்டுமல்ல, உங்களுக்கு குழந்தை செல்வம் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு குழந்தைகளை நாம் கொடுக்கின்றோம். எதனால? அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதினால், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வதினால் இப்படிப்பட்ட அந்தஸ்துகளை, இப்படிப்பட்ட செய்திகளை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். அது மட்டுமல்ல, கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்வதினால் உங்களுக்கு கடைசியாக அல்லாஹ் தஆலா ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றான். என்ன வாக்குறுதி? உங்களுக்கு அந்த சொர்க்கத்தில் மிருதுமான நீராரை கொண்டு உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கின்றேன். இதைவிட வேற எதுவும் தேவையா நம்மவர்கள்? இதைவிட வேற எதுவும் தேவையா? ஒரு மனிதனுக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டது என்று சொன்னால் அது மட்டும் போதும். சொர்க்கம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் தான் அவன் கஷ்டவாளி, அவன் கஷ்டப்பட வேண்டும். ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்தையே அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்று சொன்னால் அதை விட வேற எதுவும் தேவையில்லை. நாளை மறுமை நாளில் அந்த சொர்க்கத்தில் அவன் எப்படிப்பட்ட பூஞ்சோலையில் இருப்பான் என்று சொன்னால், அவன் எப்படி கை காட்டுகின்றானோ அதையெல்லாம் முன்னாடி வந்து நிற்கும். ஒரு தேனை கேட்கின்றான் என்று சொன்னால் அந்த தேனை கேட்க தேவையில்லை, அவன் நினைத்தாலே உடனே நம்முடைய கண்ணில் கொண்டாந்து வைப்பான் அல்லாஹ் தஆலா. எதனால் இதையெல்லாம் கொடுக்கின்றான் என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய தவறுகளை வருந்தி நாம் செய்யக்கூடிய அடுத்தவர்களை கஷ்டத்தை படுத்துகின்றோமோ, இப்படிப்பட்ட பாவங்களை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதினால் இப்படிப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எவ்வளோ பாவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அலட்சியமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தவறுகளை செய்யாமல் இருக்கவும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட